ஹாய் ஆர்டபிள்யூஆர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற திரைப்படம் தான் விடாமுயற்சி. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஸோ இந்த விடாமுயற்சி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய லாஸ்ட் ட்ரிப்பை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ட்ரிப்பை வந்து ஃபேஸ் பண்ணுற போகிறப்போ ஒரு சில இன்சிடென்ட் சம்பவங்கள் நடக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட் சம்பவங்களால் திரும்ப ஒன்று சேர்ந்து வாழலாம், பிரிஞ்சிருக்க வேணாம், ஒன்று சேர்ந்து வாழலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அண்ட் லாஸ்ட்டுக்கு வந்து ஐ லவ் யூ, அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம், அன்பு இருந்தால் எல்லாமே ஓகே, எவ்ரி திங் ஓகே அப்படின்ற சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதே இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். I'm so lost. You just tested me. I've got so much more left in me. Yo, I'ma keep pushing. Impossible. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மக்களே, எல்லாரையும் திருப்தி படிச்சிச்சா, அஜித் ரசிகர்களை திருப்தி படிச்சிச்சா, இல்லைன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களை திருப்தி படிச்சிச்சான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகிழ் திருமேனி வேறு டைரக்டருங்க. மகிழ் திருமேனி படம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அருண் விஜய் அவர்களுடைய தடம், மீகாமன் அண்ட் கழகத்தலைவன், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்த ஒரு மனுஷன் தான் மகிழ் திருமேனி அவர்களுடைய படங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பில் வந்து மகிழ் திருமேனிக்காக இந்த படத்தை வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு போனோம். பட் எந்த ஒரு திருப்தியும் எந்த ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனோம், எந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடும் பண்ணலை. எந்த இடத்துலையுமே ஓகே அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஸோ இது மகிழ் திருமணி படமா இல்லைனா வேறு யாராச்சும் இவருக்கு வந்து இந்த ஸ்டோரியை எழுதி கொடுத்தாங்களோ என்னன்னோ எதுவுமே தெரிலங்க. இந்த படம் வந்து உண்மையிலே அஜித் அவர்கள் வந்து இந்த படத்துக்காக இந்த ஸ்டோரியை கேட்டு பண்ணதே பெரிய விஷயம். ஸோ மக்கள், இந்த படத்துடைய ஸ்டோரி ஓகே தாங்க, பட் ஸ்க்ரீன் பிளே சொதப்பலன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே மகிழ் திருமேனி வந்து சரியாக எடுக்கலை. ஸோ ஏன்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வித்தியாசமாக தரமாக காட்டுறதா, அண்ட் ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு, நிறைய எதிர்பார்ப்புகளில் மக்களை வந்து அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் ஆக்கி கொஞ்சம் த்ரில்லராக்கி எடுத்துருந்தேன்னு சொன்னால் இந்த படம் வந்து வேற லெவலில் இருந்திருக்குங்க. ஸோ அப்படி நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம், பட் எதையுமே பூர்த்தி செய்யவில்லைன்னு சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்தேன்னு சொல்லி. ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ இதுதான். இந்த படம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா தேட்டரில் நிறைய பேர் இருந்தாங்க. தேட்டரில் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், திரும்ப எல்லாம் பார்க்க முடியாது, அஜித்துக்காக கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டோரியில் வந்து நிறைய தெளிவில்லை, குழப்பம். ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சரியாக நகரலை அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. பட் அஜித் ரசிகர்கள் இந்த படம் பிடிக்கும். அண்ட் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த படம் வந்து யாருக்குமே திருப்தியை கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்துடைய வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக், அனிருத் அவர்கள் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. நானும் ஒரு வீடியோ கொஞ்சம் பார்த்தேன், பட் அப்படி ஒன்றே இல்லைங்க. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, ரிவ்யூவில் நான் பார்த்தேன், மற்ற ரிவ்யூஸில் நான் பார்த்தேன், மியூசிக் வந்து ஆவரேஜ், பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, எஸ், மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெருசாக வந்து இல்லை, நார்மல் தான். அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அனிருத் அவர்களுடைய மியூசிக் வந்து ஓகே, ஆவரேஜ், நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்துடைய தல அஜித் அவர்கள், இந்த படத்துடைய மெயின் கதாநாயகன் தல அஜித் அவர்கள் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு மகிழ் திருமேனிக்காக. ஸோ வேற லெவலான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அது ஓகே, அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது கைல். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்ஷன் அர்ஜுன் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த அர்ஜுன் அவர்களை வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு என்ன தெரிலங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, அந்த என்ன சொல்கிறது, வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே தான். பட் வந்து அர்ஜுன் சார் அவர்களை வந்து கொண்டு வராமல் இதுக்கு அருண் விஜயே கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ஆக்ஷன் அர்ஜுன் அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கேரக்டரை வந்து சரியாக கணக்கு வேறு லெவலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஓகே. What is your problem?
அதுக்கப்புறம் என்னது நம்ம ரெஜினா கசென்ட்ரா வந்து வித்தியாசமான கொஞ்சம் பிளேயில் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்பும் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் ரக்ஷித். இந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. அப்புறம் த்ரிஷா வந்து அஜித் அவர்களுக்கு ஈக்குவலாக அஜித் அவர்களுடைய மனைவியாக காதலியாக வர்றாங்க. ஸோ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் த்ரிஷா வந்து வில்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி ஒன்றும் இல்லை. யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சினிமாட்டோகிராஃபி, டிஓபியாக இருக்கட்டும், கேமரா ஷாட்ஸாக இருக்கட்டும், வச்சிருந்த கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் இவங்க யூஸ் பண்ணிடுற கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலாக இருந்ததுங்க. டெக்னிக்கல் சைடில் வந்து எந்த ஒரு திருத்தங்கள் செய்யணும் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. டெக்னிக்கல் சைட் ஓகேன்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி தரோம் அப்படின்னு அண்ட் இவங்க யூஸ் பண்ணிடுற கலர்ஸ் அண்ட் எல்லாம் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஓகே, அதுலலாம் வேறு லெவல் தரான்னு சொல்லலாம். ஸோ மக்களே, இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அஜித் ரசிகர்கள் இருக்கட்டும், ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களாக இருக்கணும், வேண்டியது எல்லாருமே போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஹானஸ்டான கருத்தை வந்து எங்களுக்கு முன்வைங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நான் உங்கள் ரைம்சான்.